அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு இன்னாரெல்லாம் உங்களுடைய தமிழ் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இங்கிலீஷ் எக்ஸாம் நோக்கி பயணத்தை தொடங்கி இருப்பீங்க. த ஃபைனல் வீடியோ ஃபார் 10th தமிழ். என்ன சொல்றது ஏது சொல்றது அப்படின்னு ஒரே யோசனையா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போறீங்கல்ல, நல்லபடியா எழுதணும்ல, தரமா எழுதணும்ல. இப்ப தரமான ஒரு சில விஷயங்களை பண்ணணும்ல, அந்த தரமான ஒரு சில விஷயங்களுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். இந்த வீடியோக்கு முதல்ல என்ன பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு 3 விஷயம் சொல்லிட்டு the final 1 2 3 5 8 இது என்னன்னு பாத்துடலாமா? 100 மார்க்கான இந்த ஃபைனல் என்னன்னு பாத்துடலாமா? ஒரு 3 விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போறீங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஓகேவா? யாரை கண்டும் அஞ்சாதீர்கள். உங்களை மிஞ்சினவங்க யாருமே கிடையாது. தைரியமா இருங்க. நீங்க தான் நாளைய சாதனையாளர். விஷயம் 1. 2வது விஷயம், எக்ஸாம் ஹால்ல இன்னைக்கு ஈவினிங் ஒரு வீடியோ வரும். அதுல எக்ஸாம் ஹால்ல என்னெல்லாம் பண்ணணும், தமிழ் ஆன்சர் பேப்பர் எப்படிலாம் ஹேண்டில் பண்றது சொல்றேன். பட் இருந்தாலும் இப்ப என்னன்னா, எக்ஸாம் ஹால்ல நம்ம வீடியோ நீங்க கரெக்டா பாத்துருக்கீங்கன்னா, நம்மளோட சூப்பர் கைட் வாங்கிக்கலாம், நீங்க தான் ஹீரோவா இருக்க போறீங்க. ஓகேவா? நம்ம சூப்பர் கைட்ல இருக்க எல்லா 1 மார்க்கையும் படிச்சிட்டீங்கன்னா, நீங்க தான் அந்த 15 1 மார்க் எழுத போற அந்த ஹீரோ. சரியா? இல்ல அவங்கள கேட்ட இவங்களுக்கு தப்பு தப்பா எழுதாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்சது எழுதுங்க. ஓகேவா? விஷயம் 2. விஷயம் 3 என்ன தெரியுமா? ஒரு எக்ஸாம் அப்படின்னா அது ப்ரிப்பரேஷன் அப்படின்றது முக்கியம், ஃபைனல் ப்ரிப்பரேஷன்ன்றது முக்கியம், ரிவிஷன்ன்றது முக்கியம். படிச்ச எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறமே என்ன பண்ணுங்கன்னா, புதுசா எதையுமே படிக்காதீங்க. இது வரைக்கும் படிச்சிருக்க எல்லா கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க. இது 3 விஷயத்தையும் நீங்க கடைசி நேரத்துல கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஒன்னும் பயம் தேவையில்ல, யாரையும் கண்டு அஞ்சாதீங்க. நீங்க தான் பெரிய ஹீரோ, உங்களை நம்புங்க. செகண்ட் விஷயம், எக்ஸாம் ஹாலுக்கு போனா அவன் 1 மார்க் சொல்லி தருவான், இவன் சொல்லுவான்னு நம்பாத. நீ நம்மளோட சூப்பர் கைட ஃபுல்லா படிச்சிருந்தா உன்னால 15 1 மார்க்கும் கண்டிப்பா. திருப்பி சொல்றேன், 184 பேஜும் 183 பேஜுக்கும் அப்கிரேட் சூப்பர் கைட் தமிழ் எல்லாமே வாங்கிருக்கு நினைக்கிறேன். அப்கிரேட் வெர்ஷன் வாங்கலாம், இப்ப கூட மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுல ஃபுல் 1 மார்க், இன்னர் 1 மார்க் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட நிறைய இருக்கும். அந்த 1 மார்க்ஸ் ஃபுல்லா நீ படிச்சிட்டியா, கண்டிப்பா உன்னால என்ன பண்ண முடியும், ஃபுல் மார்க். இந்த 1 மார்க்னு சொன்னோடனே ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. லைவ்லயே சொல்லிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம லாஸ்டா நம்ம சூப்பர் கைட்ல லாஸ்ட் 184 பேஜ்ல இருக்க சூப்பர் கைட்ல லாஸ்ட் 40 பேஜ்ல 1 மார்க் இருக்கும். அந்த 40 பேஜ்ல இருக்க 1 மார்க்ஸ்ல ஒரு சில 1 மார்க் நம்ம கொடுக்கும் போதே ஆன்சர் தப்பா மார்க் பண்ணி கொடுத்துட்டோம். அது மட்டும் சொல்லிடுறேன். பேஜ் நம்பர் 4 பக்க எண் 4ல வினா எண் 13, அதுக்கு ஆன்சர் இ காலில் அணிவது. ஆன்சர் மாத்திக்கோங்க. பக்க எண் 4, அதாவது பின்னாடி நீ ஸ்டார்டிங் பேஜ்ல 4 பார்க்காத, பின்னாடி இருந்து பார்த்தனா மாடல் கொஸ்டின் 1 மார்க் புக் இன்னர் 1 மார்க் இருக்கும் பாரு, அதுல போய் பக்க எண் 4ல வினா எண் 13க்கு ஆன்சர் இ காலில் அணிவது ஆன்சர். அதே பேஜ் நம்பர்ல வினா எண் 14க்கு ஆன்சர் எண்ணுமை. சரியா? இந்த 2 மாத்திக்கோ. அப்புறம் பக்க எண் 11 வினா எண் 10, பக்க எண் பேஜ் நம்பர் 11 வினா எண் கொஸ்டின் நம்பர் 10க்கு ஆன்சர் அகவற்பா. மாத்திக்கோ. சரியா? அதுக்கப்புறம் பக்க எண் 16, இதுல 4மே தப்பா இருக்கும். 4 1 மார்க்குமே பாடல் வினா இருக்கும், அதுல அது 4மே தப்பா இருக்கும், மாத்திக்கோங்க. பக்க எண் 16 வினா எண் 14 15 12 13 சொல்ற, நோட் பண்ணிக்கோ. 14க்கு ஆன்சர் சிற்றிலக்கியம். 14க்கு ஆன்சர் என்னது? சிற்றிலக்கியம். 15க்கான ஆன்சர் பட்ட பொட்டோடு. ஓகேவா? 12க்கு ஆன்சர் எண்ணுமை. சரியா? 13க்கான ஆன்சர் காலில் அணிவது, இடையில் அணிவது, நெற்றியில் அணிவது. இதை மாத்திக்கோங்க. சரியா? அப்புறம் பக்க எண் 38 வினா எண் 37, அதுக்கு ஆன்சர் காட்டை சேர். இ ஆன்சர் இ காட்டை சேர். அப்புறம் 38, அதுல 38க்கு ஆன்சர் ஆ அமர் பிளஸ் இத்து பிளஸ் இந்து பிளஸ் இத்து பிளஸ் ஆன். அமர் கூட்டல் இத்து இந்த பிராக்கெட்ல பிளஸ் இத்து பிளஸ் ஆன், அதாவது 38க்கு ஆன்சர் ஆ. சரியா? இந்த 1 மார்க்ஸ் எல்லாம் மாத்திக்கோங்க. சரியா? மாத்திட்டு கவனமா கரெக்டா படிங்க 1 மார்க்ஸ். சூப்பர் கைட் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 15 1 மார்க்ஸ், இந்த 15 1 மார்க்குக்கும் சூப்பர் கைட்ல இருக்க எல்லா 1 மார்க்ஸையும் நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா அது முடியும். அதுலயும் குறிப்பு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல நம்மளோட கைட்ல சூப்பர் கைட்ல ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய அந்த புக் பேக் 1 மார்க், அப்புறம் பாடல் வினா 1 மார்க் கொடுத்துருப்போம். எத்தனைடா பாடல் வினா இருக்கு? 27 பாடல் வினா இருக்கும். ஓகேவா? 27 பாடல் வினா இருக்கும். புக் பேக் 35 இருக்கும். அப்புறம் 27 பாடல் வினா இருக்கும். இது 2டையும் படிச்சுட்டு அப்படியே கீழே வந்துருங்க. இன்னும் நிறைய 1 மார்க் இருக்கும், அதெல்லாம் படிக்கணும், பரவாயில்ல. கீழே லாஸ்ட் பேஜ்ல இப்ப 40 சொன்ன 40 பேஜ்ல அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கான 1 மார்க்ஸ் எல்லாமே மார்க் பண்ணுங்க.
தப்பா இருக்கும்லாம் சொல்லிட்டு அதை மாத்திக்கோங்க சரியா. நெக்ஸ்ட் இது அது எங்களோட மிஸ்டேக் தான், மன்னிச்சிருங்க ஓகேவா. அத அந்த 1 மார்க்ஸ் இதை மட்டும் படிச்சாலே, அதை மட்டும் படிச்சாலே 15 1 மார்க் எல்லாமே தெரியும்னு சொன்னீங்க. அப்புறம் என்ன எங்க பசங்க எழுதுறாங்க, ஆனா அது 1 மார்க் மட்டும். 1 மார்க் இம்பார்ட்டன்ஸ் கேட்காதீங்க யாருமே. 1 மார்க் இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லா தான் படிச்சாங்க ஓகேவா. ஏன்னா 1 மார்க்ஸ் மட்டும் தமிழ் சப்ஜெக்ட்ல மட்டும், நீங்க மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் எல்லா சப்ஜெக்ட்டுமே எடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் முதற்கொண்டு பாத்தீங்கன்னா 1 மார்க் பாத்தீங்கன்னா புக் இன்னர் கம்மியா தான் வரும் அந்த சப்ஜெக்ட்ல. ஆனா தமிழ்ல மட்டும் தான் புக் இன்னர் அதிகமா வரும். 4ல இருந்து 5 தான் புக் பேக் வரும். மீதி 10ல இருந்து 11 கொஸ்டின் புக் இன்னர் தான் வரும். அதுக்கு தான் சூப்பர் கைடு. சூப்பர் கைட்ல 1 மார்க் படிச்சுக்கோங்க. இன்னும் சூப்பர் கைட் வாங்கல, தயவு செய்து வாங்கிக்கோ, அவ்வளவுதான் சொல்ல முடியும். கண்டிப்பா சூப்பர் கைடுக்கான 1 மார்க்ஸ் ஃபுல்லா பை பண்ணி வாங்கிக்கோங்க. 5 சப்ஜெக்ட் சூப்பர் கைடு தான் அவைலபிள், ஒரு சப்ஜெக்ட்லாம் இல்ல. இன்னைக்கு தான் சூப்பர் கைடுக்கு லாஸ்ட் டேட். ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்றேன், இன்னைக்கு தான் சூப்பர் கைடுக்கு லாஸ்ட் டேட். இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு அப்புறம் சூப்பர் கைடு நினைச்சாலும் கொடுக்க மாட்டோம், நீ பே பண்ணாலும் நாங்க அனுப்ப மாட்டோம். அதனால தயவு செய்து 5 சூப்பர் கைடு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். பை பண்ணாதான் பை பண்ணி வாங்கிக்கோ. நான் 2 வாங்கியிருக்கேன் சார், 1 வாங்கியிருக்கேன், இன்னும் 4 வாங்கல, தயவு செய்து வாங்கிக்கோ. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். திருப்பியும் சொல்றேன், நீ நினைச்சாலும் வாங்க முடியாது. அதனால தயவு செய்து சொல்லு சூப்பர் கைடு பண்ணிக்கோ, வாங்கிக்கோ. வாங்காதவங்க வாங்கிக்கோ. ஜஸ்ட் 750 ரூபா, அவ்வளவு ஒர்த்து. இன்னைக்கு 12th அக்கௌண்டன்சி 90க்கு 90 மார்க். 12th அக்கௌண்ட்ஸ் அப்படி அச்சு பிசராம வந்துருச்சு. 90க்கு 90 மார்க். சந்தேகமா இருக்கா மேல ரிவ்யூ வீடியோ போய் பாத்து ஓகேவா. 12th கெமிஸ்ட்ரி 65 மார்க், 70 பிளஸ் 70 அவுட் ஆஃப் 65 ஓகேவா. 65 பிளஸ் ஓகேவா. கெமிஸ்ட்ரி கொஸ்டின் உங்க பிரதர் சிஸ்டர் தான் கேட்பாங்க, அவ்வளவு மாடரேட், அவ்வளவு கஷ்டமான கொஸ்டின். ஆனா அதுலயுமே நம்மளுடைய சூப்பர் பாத்தீங்கன்னா 65 மார்க் வந்துச்சு. அதனால தயவுசெய்து சொல்றேன், தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி எப்படி வந்துருச்சுன்னு பாத்துக்கோ. உங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் எப்படி வரப்போகுதுன்னு பாத்துக்கோ தயவுசெய்து. சரி ரைட். சரிங்க சார், இந்த 2 மார்க், இந்த 3 மார்க், இந்த 5 மார்க், இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன் என்ன சார் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டா, இது எல்லாத்துக்கும் ஒரே இம்பார்ட்டன் நம்ம போட்ட 5 மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 4 மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். 5ஆம் மாடல் கொஸ்டின் பார்க்க வேணாம்னு கேட்டனா அது உன் விருப்பம், நீ பாக்கறனா பாரு, பாக்காட்டா போ ஓகேவா. ஃபர்ஸ்ட் 3 மாடல் கொஸ்டின் பேப்பர், அதாவது 2, 3, 4, 5 இது எல்லாமே அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 மாடல் கொஸ்டின் பேப்பர்ல. அதுல இன்னொரு சுவாரஸ்யம் நல்லா சொல்றது, கவனிச்சுக்கோ, ஃபுல்லா கவனிச்சுக்கோ. 8 மார்க் நீ அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா 8 மார்க்கான இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் 1, மாடல் கொஸ்டின் பேப்பர் 2, மாடல் கொஸ்டின் 3 இதை மட்டும் பார்த்தாலே 8 மார்க் அட்டெண்ட் பண்ணிடலாம். திருப்பியும் சொல்றேன், மாடல் 8 மார்க் ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்றேன் பாரு. 8 மார்க் நீ பாக்கணும்னா மாடல் கொஸ்டின் முதல்ல 1 மார்க்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன்னா, 1 மார்க்கு சூப்பர் கேட்டுக்கு எல்லா 1 மார்க் வந்து 15 out of 15 எடுத்துலாம். அப்படியே பின்னாடி 8 மார்க் வந்துடலாம். 8 மார்க்குக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் 1, 2, 3 இந்த 3 மாடல் கொஸ்டின் பேப்பர் கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் பாத்துட்டீங்கன்னா எத்தனை வரும் பாக்குறீங்க நீங்க. 3 மாடல் கொஸ்டின் பேப்பர்ல 2, 2, 2, 2, 2 6 கொஸ்டின் வரும், அவ்வளவுதான் வரும் ஓகேவா. அது ரிப்பீட்டட் கொஸ்டின் எல்லாம் இருக்கும். அதை மட்டும் நீ பாத்துட்டீங்கன்னாவே உன்னால கண்டிப்பா இங்க இருக்கிற 8 மார்க் அட்டெண்ட் பண்ணிட முடியும். என்ன சார் இம்பார்ட்டன்ட் தர மாட்டீங்களா? இம்பார்ட்டன்ட் தான் கொடுக்குறேன், அது மாடல் கொஸ்டின் பேப்பர்ல தான் கொடுக்குறேன். கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டல, முன்னாடி இந்த வீடியோல போட்டல, அதை எடுத்து படிங்க. வேற என்ன வழி இருக்கு? 3 கொஸ்டின் பேப்பர் தான், எவ்வளவு கொச்சம் எல்லாம் படிக்க தேவையில்ல. 3 கொஸ்டின் பேப்பர் தான் 8 மார்க். சரி, இந்த 5 மார்க்குக்கு என்ன சார் பண்றது? ஒண்ணுமே இல்ல, மாடல் கொஸ்டின் பேப்பர் எக்ஸ்ட்ரா 4 ஆட் பண்ணிக்கோ, பிளஸ் ஒரு கொஸ்டின் பேப்பர். 4 மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ்னா 5 மார்க் செக்ஷன் ஃபுல்லாவே அட்டெண்ட் பண்ணிட முடியும். சரி, இந்த 4 மாடல் கொஸ்டின் பேப்பர் படிச்சா 5 மார்க் மட்டும் தானே சார்? இல்ல, 3யும் அட்டெண்ட் பண்ணிடலாம், 2ம் அட்டெண்ட் பண்ணிடலாம், எல்லாமே அட்டெண்ட். 1 மார்க் மட்டும் தான் ட்விஸ்ட் ஃபார் நான் கேட்டேன் சூப்பர் கேட். அவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட். வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் இருக்கா? இம்பார்ட்டன்ட் 8 மார்க் சொல்லியாச்சு, இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சொல்லியாச்சு, இம்பார்ட்டன்ட் 3 மார்க். நான் புதுசா கடைசி நேரத்துல உங்களுக்கு எதையுமே சொல்ல விருப்பப்படல. மாடல் கொஸ்டின் பேப்பர் முந்தானி வீடியோலயே போட்டாச்சு, அதை வச்சு படிச்சுக்கோங்க தான் முன்னாடி சொல்லிட்டு இருக்கோம். 12th தமிழுக்கு 3 மாடல் கொஸ்டின் தான் கொடுத்தேன், அச்சு பிசராம வந்துருச்சு ஓகேவா. 12th இங்கிலீஷ், நீங்க அக்கௌண்டன்சி எல்லாத்துக்கும் மாடல் கொஸ்டின் பேப்பர் தரமா வேலை செய்யணும் மாடல் கொஸ்டின். அதனால தான் சொல்றேன், இந்த கடைசி நேரத்துல நீ பார்க்காதவன் மாடல் கொஸ்டின் எல்லாத்தையும் கடற்கரை எடுத்து பாரு. சூப்பர் கைட் வச்சுக்கோ, சூப்பர் கைட்லயே மாடல் கொஸ்டின் இருக்கும், பாத்துக்கோ சரியா. சூப்பர் கேட் வாங்காதவங்க வாங்கிக்கோங்க, ரொம்ப 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 தரமானது ஓகேவா. சரி ஓகே, இந்த ஃபைனல்ல 2 கொஸ்டின், இந்த ஆங்கில ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எப்ப சார் சொல்லுங்க கேட்பல. இத முதல்ல தரவா படிச்சு முடிச்சுது. எப்படியே இத முதல்ல தரவா படிச்சு முடிச்சுது. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோல நான் நின்று பேச மாட்டேன், என்னுடைய வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். அந்த வீடியோ பாருங்க, அந்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாய் பாய்.